வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு ஏப்ரல் 12ஆம் தேதி வரை குருவனுடைய நட்சத்திரத்துல 3 கிரகம் இருக்கு. கும்பராசியில சனி, மீன ராசியில ராகு, மிதுன ராசியில செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் ஒவ்வொருத்தருடைய லக்னத்திற்கும் என்ன மாதிரியான பலன் தருதுங்கிறத பார்க்க இருக்கோம். சிம்ம லக்னத்திற்கு இந்த 3 கிரகங்களை பத்தி பார்ப்போம். இப்ப சனி 7ஆம் இடத்துல கண்டக சனியா இருக்கு, 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு மீன ராசியில, 11ஆம் இடமான மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு. இப்ப இந்த 3 பேருமே குருவாகத்தான் செயல்பட போறாங்க. அதனால குரு நமக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்டதும் நம்முடைய பதவி, ப்ரொமோஷன், அந்தஸ்து, கௌரவம், சொந்த தொழில் பலம், இதையெல்லாம் டெவலப் பண்ற மாதிரி தான் இந்த 3 கிரகங்களும் செயல்பட போறாங்க. இதெல்லாம் நமக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்ம லக்னப்படி, நம்ம ஜனன ஜாதகப்படி திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம்னு இருக்கு. அதுல இந்த 3 கிரகங்களும் சம்பந்தப்பட்டிருந்தால் இதெல்லாம் நடக்கும். சனியினுடைய பீரியட் இருந்தாலும், ராகுனுடைய பீரியட் இருந்தாலும், செவ்வாயினுடைய பீரியட் இருந்தாலும் நடக்கும். அது போக நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல 12 பாவ அதிகாரிகள், 12 பாவ உபநட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தானத்துக்கு அதிகாரியாக இந்த கிரகங்கள் வந்திருக்க கூடாது. வந்திருந்தால் அது எதிர்விளைவான பலன்களை தான் தரும். அப்படி இல்லாத பட்சத்துல உறவுகள் சார்ந்தும் நன்மைகள் தரும், மூளை உழைப்பு சார்ந்து நன்மைகள் தரும், கடினமான ஹார்ட் ஒர்க்கு, மிஷினரி ஒர்க்கு மற்றும் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல வேலை பார்க்கறது அல்லது எப்படி ஒரு லேபர் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தா கூட அதன் மூலமாக நமக்கு ஒரு பவர் கொடுக்கும். அப்ப இந்த சனி செவ்வாய் 2 பேருக்கும் ஒரு சுப பார்வை ஏற்படுகிறது. அதனால என்ன ஆகும்னா, இப்ப ஒரு வரன் பார்க்கறது, கல்யாணத்துக்கு முயற்சி பண்றது ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் சீக்கிரமா இதை நடத்தி கொடுத்துரும். குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்டது, அதாவது கமிஷன் தொழில இருக்கவங்க, ஐடி லைன்ல இருக்கவங்க, கலைத்துறையில இருக்கவங்க, விளம்பரத்துறையில இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாருமே இந்த சனி செவ்வாயினுடைய ஆதிக்கத்தினால நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல பலம் கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இது நமக்கு சாதகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்ப ராகு திசை நடக்குது அப்படின்னா 8ஆம் வீட்டுல ராகு இருக்கிறது நல்லதல்ல, நம்ம ஜென்ரலா சொல்றதுதான். அது மட்டும் என்ன ஆகும்னா, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நமக்கு அகென்ஸ்டா வேலை பார்க்கும். 8ஆம் இடம் அப்படின்றது உறவு சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருக்கலாம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். இப்ப நம்ம பேசினாலே அங்க ஸ்ட்ரெஸ் உண்டாகும், வாக்குவாதம் உண்டாகும், அது மல்டிபிள் ஆகும். ஏன்னா குரு அந்த ராகு இருந்த வீட்டுக்கு 3ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா, அந்த மாதிரி உறவுகள் சார்ந்த கெடுபலன்களை குருவின் மூலமாக ராகு அதிகரித்து கொடுக்கிறாருன்னு எடுத்துக்கணும். அப்ப ராகு திசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்க மட்டும் இதுல ஜாக்கிரதையா இருங்க. செவ்வாய் சனி திசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் பண்ணும். இப்ப ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கோம் அப்படின்னா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். ட்ரேடிங்கு, ப்ரொடக்ஷனு, மேனுஃபேக்சரிங்கு, இதெல்லாம் இந்த லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட் நடக்கும். ராகுனால வளர்ச்சிகள் கிடைக்கும். இப்ப ராகுனுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சுவாதியா இருக்காரு, 7ஆம் இடத்துல சதயமா இருக்காரு, 11ஆம் இடத்துல திருவாதிரியா இருக்காரு. அப்படிப்பட்டவர் இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் நன்மையா இருக்காரு. அவர் 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்டது, சர்வீஸ் சம்பந்தப்பட்டது அல்லது ட்ரேடிங் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது.
அதனால ராகு திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு 2 வகையிலுமே பாசிட்டிவ் இருக்கு. இப்ப சனி அப்படின்னு எடுக்கும் பொழுது, செவ்வாயின் அப்படின்னு எடுக்கும் பொழுது மூளை உழைப்பு சார்ந்து, உறவுகள் சார்ந்து நன்மைகள்லாம் நடக்கும். இப்ப சனி திசாபுத்தி, செவ்வாய் திசாபுத்தி அந்தரத்துல இருக்கவங்களுக்கு உறவுகள் சம்பந்தப்பட்ட விதத்துல நல்லது நடக்கும். திருமண காரியம், சுபகாரியங்கள் இதெல்லாம் நல்லா நடக்கும். சரி, இப்ப சனி திசாபுத்தி நடக்குது, வேற எதுக்கு நமக்கு ட்ரபிள் பண்ணும், எதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மூலதனம் பண்ண முடியாது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு வெளியூர் போறது, வெளிநாடு வேலைக்கு போறதுக்கு அது தடை பண்ணுது. வெளிநாடுல பிஆர் வாங்குறது, பெர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்குறதெல்லாம் தடை பண்ணுது. அல்லது ஆராய்ச்சி கல்வி படிக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் தடை பண்ணுது. நீங்க மூலதனம் பண்ணலாம், ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறது காரியம் நடக்காம போயிட்டு. அதுதான் இந்த 7ல இருக்க சனியினுடைய தன்மை. சரி, 11ல இருக்கிற செவ்வாய் எதுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது சம்மந்தப்பட்டதுல தாமதப்படுத்துறது, தடைகளை ஏற்படுத்துறது. இப்போ ஒரு கட்டிட்டு இருக்கிற வீடே கூட சீக்கிரம் வேலையாக மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு தடைகளை உண்டு பண்றது. யாருக்கெல்லாம் செவ்வாயினுடைய திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அப்ப ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரகங்கள் குருவை போல செயல்படுவதனால மாறுபட்ட வகையில நமக்கு பலன்களை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம சிம்ம லக்னத்துக்கு வேலை செய்யறது, பணவரவு, அதே மாதிரி தொழில் பண்றது, இதுக்கெல்லாமே நல்ல பாவங்கள்ங்கிறது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு எந்த வகையிலும் இது பாதிப்பு தர்றது கிடையாது. அதனால எந்த விதமான தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நல்ல நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்கிறது. இப்ப சனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, இதன் மூலமாக நமக்கு நன்மைகளை கொடுக்கும். பொதுஜன தொடர்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் மருத்துவத்துறையில ஒரு சர்வீஸ் பண்றது, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். இப்ப செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதுல, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டதுல நல்ல பலனை கொடுக்கும். அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு திடீரென்று ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். விவசாயமும் இதில் அடங்கும். இப்போ விவசாயம் சார்ந்து நமக்கு நன்மைகளை தரும். அதனால ஜென்ரலா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, எந்த கிரகமும் தன் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தருது. அந்த நட்சத்திர கிரகம் எங்க இருக்கோ அந்த பாவத்தை நமக்கு நல்ல செழுமையாக்கி தருது. இந்த கணவன் மனைவி உறவுகள், பேச்சுவார்த்தைகள், இதுல மட்டும் கவனம் செலுத்தணும். யாரு ராகு திசை நடக்கிறவங்க கவனம் செலுத்தணும். குரு திசை நடக்கிறவங்களோ, ராகு திசை நடக்கிறவங்களோ உறவுகள் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை பார்த்துக்கணும். அது இல்லாதவங்களுக்கு இந்த ராகு 8ல இருக்கிறத வச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இது போல இந்த 3 கிரகங்களுமே ஏப்ரல் 12 வரைக்கும் ஒரு லாங் டேர்ம்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல குருவை போல பலன் தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.